எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு கனவு. ஆனால் இந்த நீட் எக்ஸாம்னு ஒன்று வந்ததுனால என்னால் படிக்க முடியல, அதை படித்து செலக்ட் ஆக முடியல. நான் காட்டு பேச்சு பாடுறேன், உங்க காதுக்குள்ள கேக்குதா? நான் ஒன்று சொல்கிறேன், அதை உங்கள் இடத்துலேருந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். அதாவது இப்போ நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டீங்க, ஒரு நல்ல மார்க் வந்துருச்சு, கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருன்னு நம்பிக்கை ஒரு மனசில். அதில் இடி விழுற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுது. அதாவது நீட் 2ன்னு ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுதணும், அதில் எலிஜிபிள் ஆனால் தான் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும்னு சொல்லுது. சரி, நம்ம எதுக்கும் சளைச்சவங்க இல்லை, போய் எழுதுவோம் அப்படின்னு போய் எழுதுறீங்க. ஆனால் இந்த சிலபஸ்க்கும் அந்த சிலபஸ்க்கும் சுட்டு போட்டால் கூட ஆகலை. அப்படி இருந்துச்சு கொஸ்டின். எழுதிட்டு வரீங்க, மார்க் கம்மியாக வருது, சீட் கிடைக்கல. உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருந்துச்சு. அனிதா அக்காவுக்கு எவ்வளவோ போராடினாங்க. அரியலூருங்கிற மாவட்டத்துலேருந்து, கும்பலூருங்கிற கிராமத்துலேருந்து வந்தாங்க. 12th மார்க்கை பேஸ் பண்ணி தான் எம்பிபிஎஸ் அட்மிஷன் நடக்குங்கிறதுனால ராத்திரி பகலாக குடிச்சும் குடியாமல், விடிஞ்சும் விடியாமல், சாப்பிட்டும் சாப்பிடாம எவ்வளவோ பாடுபட்டு 1176 மார்க் எடுத்தாங்க. 197.6 மார்க் கட் ஆஃப் வச்சுருந்தாங்க. அப்படி இருந்தோம், இல்லைப்பா நீ நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் எழுதணும், அப்படின்னா தான் உனக்கு எலிஜிபிலிட்டின்னு சொன்னாங்க. நான் எழுதுகிறேன் அப்படின்னு போய் எழுதுனாங்க. ஆனால் அல்ல, இப்படி வரும். 2 சிலபஸ் சேமாக இருந்தால் தானே வர்றதுக்கு. உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லா இடத்துக்கும் போனாங்க, நீதி கிடைக்கல. சரி, யாருக்கும் நீதி கிடைக்கல, என் உயிரை விட்டுனாச்சும் நான் நீதியை வாங்கி தரேன்னு போயிட்டாங்க. அடுத்து கவர்மெண்ட்டே முன் வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸையும் என்சிஆர்டி சிலபஸையும் ஒன்றாக்குனாங்க. 7.5% இடஒதுக்கீடு அரசு மாணவர்களுக்காக கொண்டு வந்தாங்க. அது மானஸ்கூலுங்கிற பேரில் நீட் பயிற்சி இலவசமாக வழங்கினாங்க. எவ்வளவோ செஞ்சாங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு உசு கூட போகக்கூடாது. அதுக்கு தான் இப்போ கூட ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, 20 வயசில் வருஷத்துக்கு 75 லட்சம் ரூபா சம்பளம். நீட் தேர்வில் தோல்வியடைஞ்சால் கூட இன்ஜினியர் போய் சேர்ந்துருக்காங்க. வருஷத்துக்கு 75 லட்சம் சம்பளம், மாதத்துக்கு 6 லட்சம் சம்பளம். அப்போ இதே ஒரு டாக்டர் சம்பாதிக்கணும்னா 40 வயசு ஆயிரும், 17-20 வருஷம் ஆகும். அதை இவங்க சம்பாதிக்கலையா? இவங்களாம் வாழலையா? நீட் மட்டும்தான் வாழ்க்கையா? அதனால் நீட் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. அனிதாக்காக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணும்னு இருந்தால் அவங்க கனவை நம்ம நிறைவேற்றுறது தான் அதுக்கான முடிவாக இருக்கும்.